கட்டையின்படி சேர்ந்த வளைய கருப்புசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சியாக களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்றிருக்கிறார். தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய துணை செயலாளர் கவுல்படி சிந்தனர் மோகன் அவரது அறிமுக காலை. அந்த காலை எப்படி பிடித்து பரிசனை வெற்றி தரும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தாதகுளம் செல்லச்சாமி சேர்வை நினைவாக கட்டையின்படி சேர்ந்த வளைய கருப்புசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 5 நிமிஷத்துக்கு வருவாங்க. இந்த மாபெரும் வடமாட்டு திருவிழாவின் தலைமை ஏற்று நடத்தின மதுரை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் வணிக வரித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பி. மூர்த்தி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த மாபெரும் வடமாட்டு திருவிழாவை கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உள்ளார்கள். அது சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களையும் வருக வருகை என்று ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய விவசாய அணி சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறார்கள். மாடு களமிறக்கப்பட்டு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கவுல்பட்டிக்கு வந்து சேர்ந்திடவா. மதுரை மாவட்டம் டக்கு உட்கார்ந்து பாருங்க, நீடு கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். மதுரை மாவட்டம் கவுல்பட்டி சேர்ந்த மோகன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. அதே மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மோகன் அவர்கள் அறிமுக காலை. அந்த காலை எப்படி